நேற்று நம்ம அண்ணன் சீமான் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாக எதை கொடுத்தாலும் வாங்கிடுவீங்கன்னா குழந்தைய கொடுத்தா கூட வாங்கிடுவீங்களா அப்படின்னுட்டு. அதே கேள்வியை அதே தமிழ்நாட்டு மக்கள் உங்ககிட்ட நீங்கள் திரள் நிதி கேட்டு வீடியோவாக போடும்போது அதில் அதுக்கு ஆப்போசிட் வீடியோவாவோ இல்லை அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து திரள் நிதி தந்துட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரு குழந்தை தந்தா வாங்கிடுவீங்களா அண்ணே அப்படின்ட்டு கேட்டா வாங்கிடுவீங்களா? இல்லை கயல்வெளி அக்கா வாங்கிடுவாங்களா? இது தனி மனித விமர்சனத்துக்கு நான் வரல. ஏன்னா அது என்னோட வேலையும் கிடையாது. எனக்கு சாப்பாட்டுக்கு நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன். உழைப்புனா என்னன்னு தெரியாத உங்களுக்கு தான் இந்த கேள்வி. உழைப்புனா என்னன்னு முதல் தெரியுமா? நீங்கள் லாஸ்ட்டாக படம் நடிச்சோ இல்லை படம் டைரக்ட் பண்ணியோ எவ்வளோ வருஷம் ஆச்சு? உங்களோட உழைப்போட இதே கேள்வி அதை தான் நான் கேட்குறேன். உங்கள் உழைப்போட சோர்ஸ் என்ன? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? ஏதாவது விவசாயம் பண்ணுறீங்களா? இல்லை எங்கேயாவது காய்கறி ஓட்டுறீங்களா? சம்பந்தம் ஏதாவது கட்டுற வேலையில் என்ன வேலை செய்யறீங்களா? இல்லை எங்கேயாவது சாக்கடை பெறுங்களா? இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடுற வேலை இருக்கா? இல்லை எங்கேயாவது கலெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்குறேன். என்ன பண்ணுறீங்க? உங்கள் இன்கமுக்கான சோர்ஸ் என்ன? அதை மட்டும் சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணி கட்டின பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கோ சோறு போட துப்பு இல்லாத நீ எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசலாமா? உனக்கு அந்த தகுதி இருக்கா? தகுதி இருக்கா? உனக்கு தகுதி இருக்காடா? டேய் வெண்ண, உனக்கு அந்த தகுதி இருக்கா? பைத்தியக்கார பயலே, உனக்கெல்லாம் 2 நேரம் ஓட்டு போட்டோம்ல, எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான்டா. வர எலெக்ஷனில் இருக்கு உனக்கு. பைத்தியக்காரன் ஏண்டா யூடியூப் ப்ரஷ்ல உன் ஆத்தாளையும் குடும்பத்தையும் போட்டு ஒருத்தன் வெள்ளுன்னு வெளுத்துட்டு இருக்கான். அதை எதிர்த்து இன்னொரு வீடியோ கூட போடலை. அதை எதிர்த்து இல்லை அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னொரு வீடியோ கூட போடலை. இல்லை அதை எதிர்ப்பிச்சு ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. எதுவுமே இல்லை. அப்போ அவன் சொன்னது அத்தனையும் உண்மை, அப்படி தானே? அவன் சொன்னது அத்தனையும் உண்மை. நீ ஒரு மலையாள வந்தேறி தானே? நீ தமிழனா இருக்கிறதுக்கு அடையாளத்தை காட்டு. என்ன அடையாளம்? நீ தமிழனா இருக்கிறதுக்கு முருகனை அவன் தான் கத்தி வச்சிருக்கான், வேல் வச்சிருக்கான், வெட்டருவா வச்சிருக்கான், பிடிச்சி உள்ள போடணும், அவனை தான் பிடிச்சி உள்ள போடணும் அப்படின்னு அந்த முருகனையே திட்டின வாய் தானே அந்த வாய். இன்னைக்கு திருநீர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. பிறக்கும் போதே திருநீரோட பிறக்க வேண்டியதானே? ஏன்டா பிறக்கல? ஏன் பிறக்கல? இதை கேட்டது நான் இல்லை, நீ சொன்ன டைலாக் தான். பிறக்கும்போதே ஒருத்தர் இந்துவாக இருந்தாக்க பிறக்கும்போதே திருநீரோட பிறக்க வேண்டியதானே? கிறிஸ்டியனாக இருந்தால் பிறக்கும்போதே ஜபமாலையோட பிறக்க வேண்டியதானே? ஒருத்தர் முஸ்லீமாக இருந்தால் பிறக்கும்போதே குல்லாவோட. கேட்ட வெண்ண யாரு? பைத்தியக்கார பயலே. என்ன தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உனக்கு அவ்வளோ இலக்கார மயிரா இருக்கா? ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க.